Hello friends, welcome to Lukshika Samayal. நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம லுக்ஷிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு சாட் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளா செஞ்சிடலாம். ஸ்வீட் கார்ன் சாட். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னென்னன்னு பார்த்தலாம். ஸ்வீட் கார்ன், வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, எலுமிச்சைப்பழம், மிளகாய் தூள், சாட் மசாலா, ஜீரகத்தூள், மிளகுத்தூள், வெண்ணெய், உப்பு. அவ்வளோதாங்க. ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன். அதில் இருக்கிற கார்ன் மட்டும் உரித்து எடுத்து தனியாக வச்சுருக்கேன். எனக்கு அது கரெக்டாக 1 கப் வந்திருக்கு. இப்போ இதை நம்ம வேக வைக்கணும். குக்கரில் வேக வைக்கலாம், இல்லைன்னா நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு வேக வைக்கலாம். இதை ரொம்ப நேரம் வேக வைக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. இப்போ ஒரு பாத்திரத்தில் இந்த ஸ்வீட் கார்னை மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இதில் இப்போது 1/4 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணோம். நான் பெரிய கிளாஸில் 2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு அளவு தெரியலனா நீங்கள் ஸ்வீட் கார்ன் எதில் எடுக்கிறீங்களோ அதில் 3 பங்கு தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்வீட் கார்னை வச்சுட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. இது ஒரு 5 நிமிஷம் கொதி வந்தால் போதுங்க. ரொம்ப நேரம் வேகணுன்ட்டு அவசியம் இல்லை, சட்டுன்னு வெந்துடும். இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கொதி வந்துருச்சு, நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை வடிகட்டி எடுத்துடலாம். தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாதுங்க. இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் வடிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சிடலாம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும், அதனால் நான் வெண்ணெய் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வெண்ணெய் வேண்டான்னா நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம வேக வச்ச ஸ்வீட் கார்னை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு ஒரு நிமிஷம் போல் அப்படியே விட்டுடலாம். இப்போ பாருங்கள், 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இது ஒரு மிக்சிங் பவுலில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ இதில் ஒரு வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு தக்காளி எடுத்துருக்கேங்க. அதில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு தக்காளியை மட்டும் பொடிசாக நறுக்கியிருக்கு, அதையே ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன், பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மசாலாலாம். கடைசியாக 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது 1 டீஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சாட் மசாலா வேறு ஆட் பண்ணியிருக்கோம், பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளான ஸ்வீட் கார்ன் சாட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இதை தாராளமாக எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லுக்ஷிகா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.